அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி த்தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்தாஹிரீன் வ மன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்லி காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன். ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வரிசையாக முனாஃபிக்குகளை பற்றி, அவர்களுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான். இந்த வசனத்திலே முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், நயவஞ்சகர்களை பற்றி சொல்லுகிறான். அந்த நயவஞ்சகர்களிடத்திலே வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்லி, இந்த பூமியிலே நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் நிச்சயமாக சீர்திருத்தம் தான் செய்கிறோம் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இது முனாஃபிக்குகளுடைய தன்மை. இன்றைய காலத்தில் கூட நாம் பார்க்கிறோம், சில நாட்டு பிரதமர்கள் எல்லாம் சில நாடுகளிலே நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த நாட்டை குழப்பி அவர்கள் அங்கு மிகப்பெரிய அநியாயம் செய்துவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் அமைதியை நாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இது முனாஃபிக்குகளுடைய தன்மை, நயவஞ்சகர்களுடைய தன்மை என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த முனாஃபிக்குகள் என்ன அநியாயத்தை செய்வார்கள்? அவர்கள் செய்யக்கூடிய அநியாயம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்யக்கூடிய அநியாயம் ஹுவல் குஃபுர் வல் அமலு பில் மஅசியா, அல்லாஹ்வை மறுப்பது, ரசூலை மறுப்பது, அல்லாஹ் இறக்கிய அந்த வேதங்களை மறுப்பது, மேலும் கெட்ட காரியங்களை செய்வது, அல்லாஹும் ரசூலும் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை செய்வது, அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொள்வது, அல்லாஹும் ரசூலும் தடுத்த ஒன்றை செய்துவிட்டு ஏவியதை அவர்கள் அதை விட்டு விலகிக் கொள்வது. இதுதான் முனாஃபிக்குகளுடைய அந்த ஃபசாதாக இருக்கிறது, மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். மேலும் முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், மன் அஸல்லாஹ ஃபில் அர்லி, யார் அல்லாஹ்விற்கு இந்த உலகத்திலே மாறு செய்கிறாரோ, அவ் அல்லது அமர பில் மஅசியத்தி, ஒரு நபரை ஒரு தீங்கு செய்யுமாறு ஏவினார், அவரும் செய்தாரு, மற்றவர்களை ஏவினார், இதுவும் ஒரு வகையான ஃபசாத் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்திலே இந்த ஃபசாதுகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட நபர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக நமக்கு நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய உபதேசமாக இருக்கிறது, நாம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. நாம் ஃபசாத் செய்யக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொன்னானோ, ரசூல் எதை சொன்னார்களோ அதை எடுத்து நடப்பது, அல்லாஹும் ரசூலும் எதை தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்வது. இமாம்கள் சொல்லுவார்கள், அல்லாஹும் ரசூலும் ஒன்றை தடுத்து விட்டால் அங்கு நோயாளியை போன்று நீங்கள் உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹும் ரசூலும் ஒன்றை ஏவிவிட்டால் ஒரு சிங்கம் எப்படி தன்னுடைய இறைச்சியை உடனே கவ்வி பிடித்து சாப்பிடுகிறதோ அதே போன்று அங்கே உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துங்கள் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். எனவே நாம் இந்த உலகத்திலே குழப்பத்தை விளைவிக்காமல் அநியாயம் செய்யாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட நபர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது என்பதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, மலக்குமார்கள் கூட கேட்டார்கள், யா அல்லாஹ் அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா, இந்த உலகத்திலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய மனிதர்களையா நீ படைக்கிறாய் என்று கேட்டார்கள். வ யஸ்ஃபிகு திமாஅ, குழப்பத்தை விளைவித்து உண்டாக்கி அநியாயங்களை செய்து மேலும் ரத்தத்தை ஓட்டுகிறார்களே அவர்களையா நீ படைக்கிறாய் என்று கேட்டார்கள். இதை கொண்டு நோக்கம் என்ன தெரியுமா? உனக்கு மாறு செய்யக்கூடியவர்களையா நீ படைக்கிறாய், உனக்கு கட்டுப்படாமல், உன்னுடைய ஏவலுக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய நபர்களையா நீ படைக்கிறாய் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே வினவினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் சீர்திருத்தத்தை தான் நாடுகிறோம் என்று இந்த முனாஃபிக்குகள் சொல்கிறார்களே, அப்படி என்றால் இன்னமா நுரீதுல் இஸ்லாஹ பைனல் ஃபரீகைனி, இரண்டு பிரிவுகளுக்கு மத்தியிலே நாங்கள் அமைதியை நாடுகிறோம் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவதாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த முனாஃபிக்குகளுடைய வேலையே முஃமின்களை விட்டும் இந்த குஃபார குறைஷிகளை தூரப்படுத்துவது. ஏதாவது இவர்கள்
அவர்களிடமிருந்து நல்ல செய்திகளை கற்றுக்கொண்டு இவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு விடுவார்களோ என்று அவர்கள் கருதி அல்லாஹை விட்டும் ரசூலை விட்டும் மக்களை குழப்பி அவர்களை ஏதாவது ஒன்றை புதுசாக சொல்லி புதிய விஷயங்களை சொல்லி அவர்களை அல்லாஹை விட்டும் ரசூலை விட்டும் தூரப்படுத்துவது தான் என்று இமாம்களில் சிலர்கள் நமக்கு இது போன்ற தஃசீர்களை நமக்கு செய்கிறார்கள். எனவே பெரியோர்கள், சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் ஃபசாது செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதுவெல்லாம் ஃபசாது ஃபில் அர்ல். ஃபசாதை 2 வகையாக பிரிப்பார்கள். இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஃபசாது ஒன்று இருக்கிறது, தனக்கு தானே இழைத்துக் கொள்ளக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய ஃபசாது ஒன்று இருக்கிறது, குழப்பம் ஒன்று இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்துன், நிச்சயமாக உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு, அது சரியாக இருந்தால் உடல் முழுக்க சரியாக இருக்கும். இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது வீணாகிவிட்டால் உடல் முழுக்க வீணாகிவிடும் என்று சொன்னார்கள். அது சிதறிவிட்டால் ஃபசாதாகிவிட்டால் உடல் முழுக்க ஃபசாதாகிவிடும் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் மூலமாக நமக்கு முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், ஃபசாத் என்பது உள்ளத்திற்கும் செய்யக்கூடிய ஃபசாத் ஒன்று இருக்கிறது. உள்ளத்துக்கு செய்வது என்று சொன்னால் நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஃபசாத். அந்த ஃபசாது செய்வதின் காரணத்தினால் நமக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே உண்டான அந்த தூரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்கிறானா என்பதிலே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்திலே நம்மை புகுத்துவானா என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அது போன்ற 2 ஃபசாதுகள், உலகத்திலும் நாம் ஃபசாது செய்யக்கூடாது, நாம் நமக்கே ஃபசாது செய்யாமலும் நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தையும் நாம் சுத்தப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி நாம் ஈமானிலே ஸ்தரமாக இருக்கிறோமோ, ஃபசாதுக்கு தாரீஃப் செய்யும் பொழுது நம்முடைய ஃபுகஹாக்கள் செய்வார்கள், ஃபசாத் என்று சொன்னால் முகாலஃபத்து ஷரியா, ஷரியத்துக்கு முரண்பட்டு இருப்பது. அல்லாஹும் ரசூலும் சொன்னதுக்கு முரணான வாழ்வை செய்தால் அது ஒரு ஃபசாத், பூமியிலே விளைவிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஃபசாத். மேலும் சொல்வார்கள், ஹுரூஜு அனில் இஸ்திகாமத் ஃபித்தீன், மார்க்கத்திலே ஸ்தரமாக இல்லாமல் அதை விட்டும் வெளியாகுவது ஒரு ஃபசாத் என்று சொன்னார்கள். நீதத்தை விட்டும் வெளியாகுவது ஒரு ஃபசாத் என்று சொன்னார்கள் ஃபுகஹாக்கள். எனவே இதுவெல்லாம் பூமியிலே செய்யக்கூடிய ஃபசாதாக இருக்கிறது. உள்ளத்திலே நமக்கு நாமே செய்யக்கூடிய ஃபசாத் என்ன? அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியிலே உண்டான குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வது. உள்ளத்திலே எதுவெல்லாம் இருக்கக்கூடாதோ அதையெல்லாம் உள்ளத்திலே போட்டுக் கொள்வது. எதுவெல்லாம் அந்த உள்ளத்தை வீணாக்குமோ அதையெல்லாம் அந்த உள்ளத்திலே வைத்துக் கொள்வது. உள்ளத்திலே எதை வைக்க வேண்டும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கல்புல் முஃமினி அர்ஷுல்லாஹ், முஃமினுடைய உள்ளம் இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய அர்ஷாக இருக்கிறது என்று சொன்னார். எனவே நாம் அந்த உள்ளத்தை அர்ஷாக மாற்றினோம் என்று சொன்னால், அல்லாஹ் இருக்கக்கூடிய இருப்பிடமாக நம்முடைய உள்ளத்தை மாற்றினோம் என்று சொன்னால், அந்த உள்ளம் ஃபசாது செய்வதை விட்டும் தப்பித்துக் கொள்ளும், பாதுகாக்கப்படும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய உள்ளங்களை நாம் சுத்தம் செய்து இது போன்ற உள்ளத்தின் ஃபசாதுகளை விட்டுமும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த உள்ளம் செய்யக்கூடிய ஃபசாதுகளின் பக்கம் நம்முடைய கவனம் செல்வதில்லை. இது போன்ற ஃபசாதுகளை விட்டுமெல்லாம் நாம் தவிர்த்து கொள்கிறோம். ஏதோ ஒரு அதிகமான நேரங்களிலே அல்லாஹ் சொன்ன ஏவலுக்கு நாம் கட்டுப்படுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எதையெல்லாம் விலக்கினானோ அதை விட்டும் ஒதுங்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு எல்லா புகழும். பூமியிலே செய்யக்கூடிய ஃபசாதுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். அதிலே அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகமாக ஷரியத்திலே பேணுதலாக இருப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். இன்னும் நாம் கவனிக்க வேண்டியது, அதற்கு மேலாக நாம் கவனிக்க வேண்டியது, உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஃபசாதுகளை நாம் கவனிக்க வேண்டும். அதன் மூலமாக என்ன ஏற்படுகிறது தெரியுமா? உடல் முழுக்க வீணாகிறது என்று சொன்னார்கள். அந்த உள்ளம் வீணாகிவிட்டால் உடல் முழுக்க வீணாகிவிடும் என்று சொன்னார்கள். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் இது போன்ற அனைத்து ஃபசாதுகளை விட்டும் அனைத்து குழப்பங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.